சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை மட்டுமல்லாமல் 2 திட்டங்கள் அமைச்சரவை கூட்டத்தில் பல பேருக்கு பேஜர் குட் நியூஸ். அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீ நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவன் திட்டம் ஆகியவற்றை விரிவாக்கம் செய்ய தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இது பற்றி வரும் அக்டோபர் 8ஆம் தேதி நடைபெற உள்ள தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. உதயநிதி துணை முதல்வராக பின்னர் நடைபெறும் முதல் கூட்டம் என்பதால் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு பதவியேற்ற பின்னர் மகளிருக்கு கட்டணமில்லா பயணம், கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம், தமிழ் புதுவன் திட்டம், சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் கடந்த 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் அரசால் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தை பொறுத்தவரை கடந்த 2023 முதல் 2024ஆம் நிதியாண்டில் ரூபாய் 8123.83 கோடி நிதி 6 மாதம் ஒதுக்கப்பட்டது. இந்த தொகையில் சுமார் 1 கோடிக்கும் அதிகமானோருக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டது. இந்நிலையில் 2024 முதல் 2025ஆம் ஆண்டுக்கு ரூபாய் 13,722.47 கோடி ஒதுக்கப்பட்டது. இத்திட்டம் மூலம் கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை முகாம் வாழ் இலங்கை தமிழர் குடும்பங்களைச் சேர்ந்த 14,723 மகளிர் உள்பட 1,15,27,172 குடும்ப தலைவிகள் பயன்பெற்று வருகின்றனர். வரும் ஆண்டில் இன்னும் அதிகமானோருக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு வேலை செய்வோர், மாநகராட்சி மற்றும் நகராட்சியில் வேலை செய்வோரை தவிர மற்றவர்களுக்கு பணம் வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தவிர பெரும்பாலான ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் மகளிர் உரிமைத் தொகையில் மாற்றம் வரலாம் என்று கூறப்படுகிறது. இது பற்றி அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளன. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவன் திட்டம், பல்வேறு சிறப்பு திட்டங்கள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் வரும் துறை. எனவே இந்த விவகாரத்தில் புதிய அறிவிப்பு குறித்த எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இதனிடையே அக்டோபர் 8ஆம் தேதி நடைபெற உள்ள ஆலோசனை கூட்டத்தில் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவன் திட்டம் ஆகியவற்றை விரிவாக்கம் செய்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. புதுமை பெண் திட்டத்தை பொறுத்தவரை அரசு பள்ளியில் ஆங்கிலம் மற்றும் தமிழ் வழியில் படிப்போருக்கும், அரசு உதவி பெறும் பள்ளியை பொறுத்தவரை தமிழ் வழியில் படிப்போர் மட்டுமே கல்லூரிகளில் மாதம் 1000 உதவித்தொகை பெற முடியும். இதேபோல்தான் தமிழ் புதுவன் திட்டத்தின் படியும் அரசு பள்ளியில் ஆங்கிலம் மற்றும் தமிழ் வழியில் படிப்போருக்கும், அரசு உதவி பெறும் பள்ளியை பொறுத்தவரை தமிழ் வழியில் படிக்கும் மாணவர்கள் மட்டுமே கல்லூரியில் சேரும்போது மாதம் 1000 உதவித்தொகை பெற முடியும். இதில் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆங்கில வழியில் படிப்போருக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டதால் மேலும் பல குழந்தைகள் பயன்பெறுவார்கள். எனவே அரசு எப்படி விரிவாக்கம் செய்ய போகிறது என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.